Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான குக்கீஸ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். பட்டர் குக்கீஸ் சிம்பிள் அண்ட் ஈஸியா வீட்ல எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த குக்கீஸ்ல வந்துட்டு நம்ம எக் எதுவுமே ஆட் பண்ணல. only 3 ingredients வச்சு quick and easy-ஆ ஈவினிங் ஸ்நாக் வந்துட்டு நீங்க எப்படி செய்யலாம்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் subscribe பண்ணலனா kindly subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் turn on பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான quick and easy-ஆன பட்டர் குக்கீஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கி ஃபர்ஸ்ட் செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி வந்துட்டு 40 grams வந்து பட்டர் எடுத்துருக்கோம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். 40 grams பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் நான் அன்சால்ட்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சால்ட்டட் பட்டர் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சால்ட்டை வந்து இந்த பட்டர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டரோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு க்ரீமியாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து எப்போவுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த பட்டர் கூட வந்துட்டு ஒரு 40 grams வந்துட்டு அகெயின் பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 40 grams சுகர் எடுத்து நீங்கள் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா அதில் கூட பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா விஸ்க் இருந்துச்சுன்னா ஹேண்ட் விஸ்கில் கூட நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகரும் பட்டரும் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம வந்து 70 grams ஆஃப் மைதா எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக 70 grams மைதா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அந்த பட்டர் அண்ட் சுகர் கூட பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்பூன் எதுவும் வச்சு மிக்ஸ் பண்ண நல்லா வரலன்னா ஹேண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பேட்டர் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். ஸோ பால் ஆட் பண்ணி நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அண்ட் ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குக்கி டவுவில் இருந்து கொஞ்சமான போர்ஷன் எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஃப்ளாரோட சென்டர் போர்ஷனுக்கு வைக்கிறதுக்காண்டி இதை ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஈவன் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி குக்கீஸ் செய்யலாம். பட் நான் இன்றைக்கி ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குக்கீஸ் செய்யலாம். நெக்ஸ்ட் நமக்கு தேவை வந்துட்டு குக்கி கட்டர். உங்ககிட்ட என்ன குக்கி கட்டர் இருக்கோ எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃப்ளவர் ஷேப்பில் எடுத்திருக்கேன். 2 சைஸ் ஆஃப் குக்கி கட்டர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன குக்கி கட்டர்ஸ் இருக்கோ பூ ஷேப்பில் நீங்கள் எந்த குக்கி கட்டர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. தென் வந்து மிடில் ஒரு ஸ்மால் போர்ஷன் ஹோல் போடுறதுக்கு வந்துட்டு நான் ஒரு நாசில் எடுத்திருக்கேன். ஈவன் ஏதாவது கேப் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கி
டவுவில் இருந்து கொஞ்சம் போர்ஷன் எடுத்து இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப தின்னாக வேண்டாம். ஸோ ஓரளவுக்கு பேட்டர் வந்துட்டு கொஞ்சம் டவ் வந்துட்டு கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. அதில் வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், அதுவே அழகாக வந்துடும். இப்போ சென்டர் ஆஃப் த குக்கியில் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்மால் ஹோல் போடணும். ஸோ அதுக்கு வந்து இதை மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃபில் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த டவ் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்மால் போர்ஷன் வச்சுட்டு இதை வந்துட்டு அகெயின் அதே மாதிரி சென்டரில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண இந்த போர்ஷனை வந்துட்டு கட் பண்ணி எடுத்த போர்ஷனை வந்து ஃப்ளாரோட நடுவில் வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்க்யூர் ஸ்டிக் எடுத்துகிட்டு அதில் சின்ன சின்ன இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. அது வேணும்னா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சும்மா ஒரு டிசைன்காண்டி குட்டி குட்டி இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சைட் அந்த பெட்டல்ஸ்லேயும் வந்துட்டு சின்ன இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்படி ஃபுல்லாக எல்லா டவ்வையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ட்ரேயில் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். லைட்டாக வந்து மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட்டர் அண்ட் மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரியில் வந்துட்டு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு அகெயின் 180 டிகிரியில் வந்துட்டு 15 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அவன் பேஸ் பண்ணி இந்த டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகலாம். மேபி 5 or 6 மினிட்ஸ் வந்துட்டு கூடுதலாக இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த லெஃப்ட் ஓவர் டவ்வை வந்துட்டு நீங்கள் சும்மா வந்து மார்பிள் குக்கீஸ் மாதிரி செய்யலாம். இப்படி ஏதாவது உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எல்லாத்தையும் சேர்த்து வந்துட்டு மார்பிள் குக்கி மாதிரி வந்துட்டு செய்துக்கலாம். என்னோடது வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை, பட் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான கிறிஸ்பியான பட்டர் குக்கீஸ் ரெடி. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.